வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செய்தி, ரோமன் ரெயின்ஸ் வந்து ராக்கு வரப்போகிறாரு. ஹார்டி பாய்ஸ் வந்து மீண்டும் WWEக்கு வரப்போகிறாங்க. பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து யூஎஸ்ஏயில் செட்டில் ஆகிட்டாங்க. அதே மாதிரி பிரே ஒயிட்டோடைய ஒரு ஆண்டம் வந்து WWE ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஏஜே ஸ்டைல் வந்து தற்போதைய WWEயோடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறவங்கள பற்றியும் WWEயில் பொறுப்பில் இருக்கிறவங்களையும் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் இயோ ஸ்காயோடைய புதிய சாதனை, இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேடி நம்மளுடைய ஹார்டி பாய்ஸை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ரா பார்த்தீங்கன்னா ஹார்டி பாய்ஸ், அதாவது ஜெஃப் மற்றும் மேட்டோடைய ஹோம் டவுனில் தான் பார்த்தீங்கன்னா ராவை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட் ஹார்டி ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா டாப் ஒன்லேருந்து இப்படி ராவை பார்த்துருக்கிறாரு. ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து ரா ஷோவை பார்த்துருக்கிறாரு. ஸோ அதை ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. ஸோ WWE ரா வந்து இப்போ எப்படி இருக்குது, எந்த மாதிரியான நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாருன்னு தெரில. ஆனால் ராக்கு வந்திருக்காரு. ராக்கு வந்து அங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, ஜெஃப் ஹார்டி மற்றும் மேட் ஹார்டி ரெண்டு பேருடைய AEW கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் முடிய போகுது. AEWவில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால AEW விட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவு கொண்டுட்டாங்க. இது முதல்லயே யோசிச்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கிறாங்க, AEWவில் எந்த வாய்ப்பும் தரமாட்டேங்காங்க, பேசாமல் AEW விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் AEWவில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி AEWனாலே இவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டுருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஜெஃப் ஹார்டி அண்ட் மேட் ஹார்டி ரெண்டு பேருமே AEWக்கு போனதுக்கப்புறமா மேட் ஹார்டி ஓரளவுக்கு ஒழுங்காக காட்டினாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் எதுவுமே கிடையாது. அவருக்கு இருக்கிறது ஒரு 5-6 பிள்ளைங்க, 2-3 பொண்டாட்டிங்க. அதுங்க கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாரு மேட் ஹார்டி. ஆனால் ஜெஃப் ஹார்டி அப்படி இல்லை, சும்மா பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு போதை ஆசாமியாக தெரிஞ்சிட்டு இருக்காருல்ல. அதனால் AEWக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட தான் செஞ்சுது. அதிகமாக அவரை ஷோவில் காட்டலை, சாம்பியன்ஷிப்பும் கையில் கொடுக்கல. அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து டாக் டீம் டைட்டிலாச்சும் வின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஹார்டி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்களே தவிர்த்து வெறும் தண்டமாக தான் வச்சுருந்தாங்க AEW. இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா AEW விட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க WWEக்கு வரது தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இந்த வருஷம் ஒரு வேளை லேடர் மேட்ச்லாம் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர் கூட வாட்ஸ்அப்பில் பேசும்போது அவர் சொன்னார், பிரதர் இந்த மாதிரி லேடர் மேட்ச் இருக்குது, லேடர் மேட்ச்னால எப்பவுமே ஹார்டி பாய்ஸ் இருப்பாங்க, இப்போ அவங்க வேறு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண போகிறாங்க, ஒருவேளை ரெசல்மேனியாக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சொல்ல முடியாது, WWE என்ன தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க, எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. திடீர்னு எது வேணாலும் கொண்டு வரலாம்ல. அந்த மாதிரி ஹார்டி பாய்ஸை மேபி ரெசல்மேனியாவில் வேணால் கொண்டு வரலாம். ஆனால் ஹார்டி பாய்ஸோடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஜூன் மாதத்தோடு தான் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதுனால ஹார்டி பாய்ஸ் வந்து ரெசல்மேனியாவுக்கு வர்றது அப்படிங்கிறது சாத்தியக்கூறா வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை AEW கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகி வேணால் WWEக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் ஹார்டி பாய்ஸை கொண்டு வருவேன்னு சொல்லலை. ஆனால் ஹார்டி பாய்ஸ் வந்து AEWலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மீண்டும் WWEக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெஃப் அண்ட் மேட் ஹார்டியை வெயிட் பண்ணுறீங்க WWEக்காக? WWEக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் டாக் டீமாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாக வந்தால் தான் மொக்க பண்ணிடுவாங்க WWE. அடுத்த செய்தி பெக்கி லிஞ்சை பற்றி. பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா USA வந்து அந்த க்ரீன் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்தியன் அந்த நாட்டில் இருக்கிறதுக்கான குடியுரிமை, அதை வாங்கிட்டாங்க. எதற்காக இவ்வளோ நாள் வாங்கலைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் செட்டில் ஆகும் போல இருக்குது. பெக்கி லிஞ்ச் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை. ஸோ அதனால் அவங்க சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வாங்குறது கடமை. அதுக்கப்புறமா அவர் அமெரிக்கன் குடிமகன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி UK நாட்டை சேர்ந்தவங்க தானே, இப்போது அமெரிக்கா சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரப்பூர்வமாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் பெக்கி லிஞ்ச் வந்து செத் ரோலன்ஸ் வந்து USA சேர்ந்தவர் கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரொம்ப சுலபமாக கிடச்சிருச்சு. ஒரு 2 வருஷத்தில் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆச்சுல பெக்கி லிஞ்சுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் கல்யாணம் ஆகி. நம்ம செத் ரோலன்ஸ் தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிள்ளையை பெற்று கொடுத்துட்டாரு பெக்கி லிஞ்சுக்கிட்ட. அடுத்தது நம்ம பிரே ஒயிட்டை பற்றி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார், அவங்க எல்லாருக்குமே தெரியும். பீகாக் ஷோ நடத்தும் பிரே ஒயிட்டோடைய நியூ ஆந்தம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. வழக்கமாக ஒருத்தருடைய டாக்குமெண்ட்ரியை அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் இப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பேசுறதுக்கு தான் பிரே ஒயிட் இல்லையே, இறந்து போயிட்டாரு. அவர் மாதிரியே இருக்கிற அவருடைய பிரதர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச போகிறாரு.
பிரே ஒயிட் எப்படிலாம் கஷ்டப்பட்டார், எப்படி த ஃபீண்ட் த கேரக்டர் வந்தது. ஸோ அதையும் நமக்கு நிறைய போஸ்டரில் காட்டினாங்க. ஃபீண்ட் கேரக்டருக்காக நாங்கள் பல முகங்கள் எடுத்தோம், பழைய அந்த முகங்களோட ஸ்டிலெல்லாம் காட்டினாங்க. மற்றும் ஃபீண்ட் கேரக்டருடைய பேரை கூட நாங்கள் பலவிதமாக யோசித்தோம். இந்த மாதிரி பல கேரக்டர் உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த இதில் அதை ஃபோட்டோவாக அதில் இதுலன்னு காட்டியிருந்தாங்க. பட் நான் ஃபுல் பயோகிராஃபி பார்த்தீங்கன்னா பீகாக் ஷோவில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பிரே ஒயிட்டை நாங்கள் இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேமாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த வாரம் பிரே ஒயிட்டுடைய ப்ரொமோ ஓடும்போது அவர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொமோ ஓடுதுன்னு நினச்சேன். பட் நான் பீகாக் ஷோவில் அவருடைய டாக்குமெண்ட்ரி ரிலீஸாக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பிரே ஒயிட்டை நீங்கள் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குறீங்கன்னா பரவாயில்ல. இந்த வருஷம் அவர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கட்டாலும் நெக்ஸ்ட் இயராச்சும் ஆக்குங்கப்பா. மனுஷன் எவ்வளோ சாதனை, எவ்வளோ வருமானம் உங்களுக்கு ஈட்டி தந்துருப்பாரு டபிள்யூபியில். அடுத்த சாதனை யோஸ்காயை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறேன். யோஸ்காய் அப்படிங்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் ஒருவேளை அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டா 250 நாட்களை கடந்த டபிள்யூபிள்யூடைய உமன்ஸ் சாம்பியன் அப்படிங்கிற பட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். யூஎஸ்காயை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹெச்சோடைய காய், அதனால் எக்காரணத்தை கொண்டு கூடிய சீக்கிரம் தோக்கடிக்கக்கூடாது அப்படிங்கிற மோனப்பான இருக்கிறது தெரியல. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தோக்கலாம் வைக்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸில் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ரசல்மனியாவில் பெய்லி கூட மோத போகிறாங்க. அதில் ஒருவேளை அவங்களோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டா சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து 250 நாட்களை கடந்துருவாங்க. ஸோ அடுத்தது ஏஜே ஸ்டைலை பற்றி ஒரு செய்தி இருக்குது. ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தற்போதைய மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ராஸ் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரா மற்றும் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரை பற்றி சொல்லணும்னா 2 பேருமே வந்து சும்மா காட்டி பொம்மையாட்டம் தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து டபிள்யூபிள்யூ வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர் மற்றும் மற்றவங்க தான் ஆட்டி படைக்கிறாங்களே தவிர்த்து இவங்களுக்கு சொல்லிட்டு தனி உரிமை கிடையாது. ஸோ ட்ரிபிள் ஹெச் அதே மாதிரி வின்ஸ் மெக்மேன் இவங்க 2 பேரையும் பற்றி ஓப்பன் டாக்காக வேணும் ஒன்று சொல்கிறேன். ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு டேலண்ட் இருக்கிற நபருக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனாலும் அவருக்கு பிடிச்ச ஆளுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு. டேலண்ட்டையும் மதிப்பார், வாய்ப்பையும் மதிப்பார். இப்போது ஒருத்தர் ரெஸ்லர் வந்து பீக்கில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல மவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க மாட்டார், டேலண்ட் இருக்கான்னு தான் பார்ப்பார். ஆமாம், நம்ம எல்லைநைட்டுக்கு டேலண்ட் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் பீக்கில் ஃபேன்ஸ் மத்தியில் அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது. வாய்ப்பாக கொடுக்குறாரு, கொடுக்க மாட்டேங்காரு. இதுவே நம்ம வின்ஸ் மெக்மேன் நடந்தால் கோஃபி கிறிஸ்டியனுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பார்ல. அதுவே வின்ஸ் மெக்மேன் அப்படி இல்லை, அந்த டைமிங்கை பொறுத்து வாய்ப்பு கொடுப்பாரு. குறிப்பாக அவருக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுப்பாரு. இப்போ ஏஜே ஸ்டைல் இருக்காருன்னா ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஃபேம் கிடைக்குது, நல்ல வரவேற்பு கிடைக்குதுன்னா அப்போ தான் வாய்ப்பு கொடுப்பாரு. அது போனதுக்கு அப்புறம் பிடிச்சி வாங்கிடுவார். அதுவே ஜான்சனா, ராண்டி ஆட்டன் இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸுக்கு எப்போவுமே வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருப்பார். அதுதான் வின்ஸ் மெக்மேன், இதுதான் ட்ரிபிள் ஹெச். 2 பேருக்குள்ளே இருக்கிற பார்ஷியாலிட்டி என்னதுன்னா இவருக்கு பிடிச்சவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, இவர் திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம ஃபைனல் நியூஸுக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம மெயின் ஈவெண்ட்டை பார்க்க போகிற செய்தி. ரோமன் ரெயின்ஸ் வந்து ராக்கு வரப்போகிறாரு. ஆமாங்க, ரோமன் ரெயின்ஸ் வந்து ராக்கு வரப்போகிறாரு. எவ்வளோ நாள் தவம்ல அப்படின்னு கேட்கலாம். தவம் தான், அதை பற்றி முழுசாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து எதற்காக ராக்கு வராருன்னு கேட்டிங்கன்னா, ரா பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறமா ஏப்ரல் 1 ரெசல்மனியா பிஃபோர் நடக்குல்ல, அந்த ராக்கு தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ், ராக் மற்றும் பிளட் லைன் எல்லாருமே சேர்ந்து வராங்க. இவ்வளோ நாள் வந்து ரால வராமல் ஸ்மாக்டவுனில் தானே ப்ரமோ பேசிகிட்டு இருந்தாங்க. ரெசல்மனியாவுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரால ப்ரமோ பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் வராரு. இதில் என்ன தெரியுமா அதிசயமான விஷயம், ரோமன் ரெயின்ஸோடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து அந்த கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா முதலாக பார்த்தீங்கன்னா ரா பிராண்டுக்கு வரப்போகுது. அதனால் ஆர்த்தியெல்லாம் வச்சு வரவேற்போம், சரிங்களா? இப்படி வரவேற்போம். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்த வீடியோவில்